வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காலிஃப்ளவரில் ஒரு குருமா பண்ண போறோம். அதுக்கப்புறம் தக்காளி சூப் பண்ண போறோம். நேத்தி வந்து ரசம் கொஞ்சம் கூட இருந்ததுனால இன்னைக்கு வந்து கோஸ் கறி மட்டும் தான் நான் பண்ண போறேன். நேத்தி ரசம் மிச்சம் இருக்கிறதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காலிஃப்ளவர் குருமா எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இந்த பக்கம் கற்சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிருக்கு. ஸோ பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் தாளிச்சிக்கலாம். இது கூட வந்து நல்ல பெரிய சைஸ்ல ஒரே ஒரு வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா கீறிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 டீஸ்பூன். இப்ப இந்த பக்கம் வந்து பச்சை வாசனை போக எல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த பக்கம் வந்து இந்த குருமாக்கு அரைச்சிக்க வேண்டியதை வதக்கிக்க போறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த கடாயில ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 முந்திரி பருப்பு, 5-6 பாதாம் பருப்பு சேர்த்திருக்கேன். இது கூடவே வந்து தேங்காயும் சேர்த்துடலாம். தேங்காய் நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் ஆஃப் பண்ணிடலாம். ஆறினோடனே அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு. இப்போ 2 தக்காளி சேர்க்கிறேன். இது கூடவே உப்பையும் சேர்த்துறேன். மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நம்ம குருமாக்கு வதக்கி வச்சதை நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த பக்கம் தக்காளி நல்லா வதங்கணும். ஸோ அதை வதங்கிறதுக்குள்ள இந்த பக்கம் கடாயில எண்ணெய் விட்டுருக்கோம். கோஸ் கறி பண்ணிடலாம் நம்ம. அதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சுக்கிற கோஸையும் சேர்த்துடலாம். கோஸ்க்கு தேவையான உப்பு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம், வேகட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுது. ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ வர மிளகா பொடி கொஞ்சம் தனியா பொடி, இதோட பச்சை வாசனை போக கொஞ்சம் வதங்கட்டும். வரமிளகா பொடி, தனியா பொடி போட்டிருந்தோம். அதோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுது. காலிஃப்ளவர் வந்து ஒரு 3/4 பாகம் வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம் நாம. இது கூடவே வந்து அரைச்ச நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்ச விழுதியும் சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் குருமாக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்க போறோம். மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணி விட்டுருவோம். குருமாக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க விடுவோம். கொஞ்சமா வந்து கரம் மசாலா பொடி, நம்மளுடைய காலிஃப்ளவர் குருமா வந்து ரெடி ஆயிடுத்து. நல்லா கொதிச்சிருத்து. மேலாக கொத்தமல்லி மட்டும் போட்டா போதும், அவ்வளவுதான். இதை எடுத்து ஓரமா வச்சுட்டு நம்ம வந்து சூப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுலயே வந்து கோஸு, அப்புறம் வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம், இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். சும்மா அந்த வெண்ணெயில லைட்டா பெரட்டினா போதும். ரொம்ப அப்படியே கலர்லாம் மாற வதங்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு நல்ல பெரிய சைஸ்ல 4 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு, அப்புறம் தண்ணி விட்டுறலாம். அப்படியே மூடி வச்சிருவோம், வேகட்டும்.
கோஸ் வந்து ஆல்மோஸ்ட் வெந்துடுது, கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு, அப்படியே இருக்கட்டும். பாருங்க கோஸ் நல்லா வெந்துடுது. இல்லை தேங்காய் அப்புறம் பெருங்காய பொடி சேர்த்துடலாம். ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கோஸ் தேங்காய் போட்ட கறி வந்து ரெடி. பாருங்க சூப்புக்கும் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 விசில் விட்டு ப்ரெஷர்லாம் அடங்கி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் ஆரவும் வச்சாச்சு. சூப்புக்கு அரைச்சாச்சு. ஸோ இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதை அப்படியே போட்டுருவோம். வடிகட்ட வேண்டாம், கரெக்டாக இருக்கும். மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணியை விட்டுருவோம். இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். அந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், சூப்போட டேஸ்ட்டை. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும். போதும். சூப் வந்து லைட்டாக கொதி வந்துடுது. மேலாக பெப்பர் பொடி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய தக்காளி சூப்பும் ரெடி ஆகிடுது. இன்றைக்கி ரெசிபி என்னன்னு பார்த்துருப்பீங்க. காலிஃப்ளவர் குருமா, அதுக்கப்புறம் தக்காளி சூப்பு, கோஸ் வந்து தேங்காய் போட்ட கறி. இந்த காலிஃப்ளவர் குருமா வந்து சப்பாத்திக்கு தொடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், நீங்கள் சாதத்தில் வந்து நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.